பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்கிறேன். வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் திராட்சை குலைகளா? இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியமே இல்லை. அப்படி ஒன்று இருக்குமானால் அதை எளிதில் கண்டுபிடிப்பது என்பது இயலாத காரியம். அதற்காக அதிகமாய் அலைந்து திரிய வேண்டியது காணப்படுகிறது. என்னையும் உங்களையும் தேவன் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். நாம் எளிதில் அகப்பட்டவர்கள் அல்ல, நாம் கண்டுபிடிக்கப்பட அவர் பட்ட பிரயாசம், அவர் பட்ட பாடுகள், அவர் பாராட்டின கிருபை என்பது கொஞ்சம் அல்ல. இதற்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்க வேண்டியிருந்தது. வனாந்தரம் என்றாலே அது வெறுமையான சூழ்நிலை. அவர் வெறுமையாக்கி வந்தார். நாம் அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவர் நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடையவர்களாய் இருப்பதற்கு நம்மில் என்ன கிரயம் செலுத்தப்பட்டது என்று பார்த்தால் நாம் ஒன்றுமே செய்யவில்லை. கிரயம் செலுத்தினது முழுவதும் கர்த்தர். எனவேதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் பாத்திரவான்கள் ஆனதினால் அவர் நம்மை அழைக்கவில்லை, நம்மை பாத்திரவான்களாக்க அழைத்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நம்மிடத்தில் வந்தார், நம்மை தேடி கண்டுபிடித்தார். எப்படி நாம் கண்டுபிடிக்கப்பட்டோம் தெரியுமா? வனாந்திரத்தில் திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல. திராட்சை கொலை வனாந்திரத்தில் இருக்குன்னு அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம், அது எவ்வளோ பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நானும் நீங்களும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டோம் என்றால் கர்த்தர் நம்மை அற்பமாய் பார்க்கவில்லை, கர்த்தர் நம்மை பொக்கிஷமாய் பார்க்கிறார். திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல என்னை உங்களை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் நல்ல ரசத்தை கொடுக்கிறவர்களாய், நல்ல சுவையை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எசாயா 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அது எனக்கு கசப்பை கொடுத்தது, என்னுடைய திராட்சை தோட்டம் எனக்கு கசப்பை கொடுத்து விட்டது என்று சொல்லி அவர் புலம்புவதை, அவர் வேதனையோடு பேசுவதை பார்க்க முடியும். நாம் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கர்த்தர் நம்மை நல்ல கனித்தரும் நல்ல உயர்குல செடியாய் தான் வைத்திருக்கிறார். நாம் ஆகாதவர்களாய் போகக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். எனவே அவரில் நிலைத்திருந்து அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிக்கிறது போல எங்களை கண்டுபிடித்தவர். இதற்காக நீர் செலுத்தின கிரயம் கொஞ்சம் அல்லப்பா. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.